மாறும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். வார்த்தைக்குள்ளாய் நாம் கடந்து போவோம். எப்பவும் கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கறதுனா நம்ம என்னமோ சாதாரணமாக நினைக்கிறோம். அப்படி பைபிள் எடுத்து படிச்சுட்டா கூகுள் இருக்குது, நமக்கு மொபைல் இருக்குது, அதெல்லாம் எடுத்து சாதாரணமாக நினைக்கிறோம். ஆனால் அப்படி கிடையாது. ஆண்டவருடைய வார்த்தையை பிரசங்கிக்கணும்னா ஒரு பயம், ஒரு நடுக்கம், ஒரு டென்ஷன், எப்பவும் ஒரு டென்ஷன் இருக்கும் எப்பவும். ஏன்னா ஏதோ நம்ம பேசிட்டோம்னா, ஆண்டவர் வார்த்தையை பதறி பேசினா கூட, ஒரு சராசரியாக சாதாரணமாக பேசிட்டா கூட அது நமக்கு வாழ்க்கையில் சாபமாய் மாறும். அவனோட வார்த்தைகளை பதறி கூட நம்ம பேசிடக்கூடாது. ரொம்ப ஞானமாக, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நான் என்னோட வயசு ஒரு 40 ஆகுது. ஆனால் என்னுடைய அனுபவங்களில் பார்த்தீங்கன்னா, வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து வார்த்தையில நம்பிக்கையாய் ஆண்டவருக்குள்ள வந்தவங்க அதிக காலமாய் அதிகபட்சமாய் நிலைத்து இருக்கதை நான் பார்த்துருக்கேன். அதனால உண்மையாவே இந்த கூட்டத்தில் வார்த்தைக்கு அவங்க சிஸ்டர் சொல்லும் போது வசனங்களை சொல்றது, வார்த்தைகளை சொல்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கர்த்தர் நல்லவர். இப்படி ஆண்டோட காரியத்துக்காய், ஆண்டோட வார்த்தைக்காய் காத்திருக்கும் போது ஆண்டவர் எனக்கு ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் என் மனதில் சொல்லிட்டே இருந்தார். மருளாது இருக்கிறது. இந்த தமிழ்ல பார்த்தீங்கன்னா, எனக்கு நம்ம தமிழை போல ஒரு மொழி இந்த உலகத்துல கிடையவே கிடையாது. ஏன்னா ஒரு எழுத்துக்கும் ஒரு உணர்வு, ஒரு உணர்ச்சி, ஒரு பாருங்க, ஒரு தாயின்னு சொல்லும் போது அம்மா, அப்படி நிறைய அம்மாலே நிறைய வார்த்தைகள் நமக்கு சினானிமா இருக்கும். ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கும். ஒரு தமிழ்ல மட்டும்தான் அந்த எக்ஸ்பிரஷன். ஒரு வார்த்தை எனக்கு நான் படிச்சது கிடையாது. ஆனா எனக்கு அந்த வார்த்தை மறுபடியும் வந்துட்டே இருந்தாலும் அந்த வார்த்தையை மாத்திரம் நம்ம வாசிப்போம். யாராவது ஒருவர் முடிஞ்சா வாசிங்க. எனக்கு அந்த வார்த்தை, ஒரு வார்த்தை தான் எனக்கு வந்ததுன்னா அது எங்கன்னு பைபிள் அப்புறம் தேடி கண்டுபிடிச்சு எடுத்தேன். பிலிப்பியர் 1:27 நம்ம பொறுமையா நிதானமா வாசிக்கலாம். யாராவது முடிஞ்சா வாசிக்கலாம், நான் வாசிக்கிறேன். பிலிப்பியர் 1:27. நான் வந்து உங்களை கண்டாலும் நான் வராமல் இருந்தாலும் நீங்கள் ஒரே ஆவியிலே உறுதியாய் நின்று ஒரே ஆத்துமாவினாலே சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்காக கூட போராடி எதிர்க்கிறவர்களால் ஒன்றிலும் மருளாதிருக்கிறீர்கள் என்று உங்களை குறித்து நான் கேள்விப்படும்படி எவ்விதத்திலும் நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்துக்கு பாத்திரராக மாத்திரம் நடந்து கொள்ளுங்கள். ஆமென். இந்த உலகத்துல நமக்கு இப்ப புதுசா டெவலப்மெண்ட் ஏஐ என்னென்னலாம் வருது. எத்தனை வருஷங்கள் போனாலும் சரி, என்ன டெவலப்மெண்ட் வந்தாலும் சரி, என்ன பிரச்சனையாலும் சரி, என்ன போராட்டம்னாலும் சரி, இந்த வார்த்தை எடுத்து நீங்க வாசித்தீங்கன்னா அதுல ஒரு சொல்யூஷன் ஆண்டு வச்சிருப்பார். அப்ப எனக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தை நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு மருளாதிருக்கிறது. இந்த மருளாதிருக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு வார்த்தை. மொத்த பைபிளை பார்த்தீங்கன்னா 2 இடத்துல தான் இருக்கு. அதுவும் இந்த அதிகாரத்துல 2 இடத்துல இந்த மருளாதிருக்கிறதுங்கிற வார்த்தை இருக்கு. இதுல டிக்ஷனரியை தேடி பார்த்தேன், கூகுள் பண்ணி பார்த்தேன், ஒரு மீனிங்கும் ரொம்ப இல்லை. இதை இங்கிலீஷ் வேதாங்கமத்தோட ஒத்து பார்த்தா கொஞ்சம் நமக்கு ஒரு வெளிச்சம் அந்த வெளிச்சத்துல இருக்கு. பாருங்க, நம்ம தமிழ் பைபிளை டிரான்ஸ்லேட் பண்ணது சிஸ்டர் அவ்வளோ அழகா தமிழ் படிக்கிறது பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம தமிழ் பைபிளை டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க பாருங்க. இப்படி ஒரு வார்த்தை அகராதியில இருக்கிறதா கூட டவுட்டா இருக்கு. ஆனா மருளாது இருக்கிறதுன்னா அப்படின்னா என்ன, நீங்க அப்படி யோசித்து பார்த்தா இங்கிலீஷ்ல நம்மளுக்கு ஒரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுது பயம், அப்புறம் தடுமாற்றங்கள், ஒரு டென்ஷன், நிலை குலைய செய்கிறது. இப்போ இந்த மருளாது இருக்கிறது என்னன்னா சரியான ஒரு நமக்கு என்னன்னா நிலை குலையாமல் இருப்பது. நம்ம ஒரு ஸ்தானத்துல இருக்கிறோம், அந்த ஸ்தானத்தை விட்டு விலகாம இருக்கிறது. ஒரு முறை ஒரு ஊழியக்காரர் எனக்கு ஒரு கடினமான ஒரு சாட்சி சொன்னார். என்னன்னா, ஒரு இடத்துல பஸ் ஸ்டாப்ல நின்றுட்டு அவர் ஒரு சிபிஎம் விசுவாசி. அதனால ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல நின்று அவரு பேசிக்கிட்டே இருந்தாரு, சோத்திரம் பண்ணிட்டே இருந்தாரு. திடீர்னு பார்த்தா அங்க பக்கத்துல இருக்கிற ஒரு குடிகாரன் அவரை வந்து பலார்னு அடிச்சிட்டான். அவருக்கு ஒரு மாதிரி நிலை குலைந்து போனாரு. ஆண்டவரே என்னன்னு சொல்லி அப்படியே கண்ணெலாம் கலங்கி அவர் பாட்டுக்கு அப்படியே ஒதுங்கி பின்னாடி போய் நின்று அவர் பாட்டுக்கு ரொம்ப வெக்கப்பட்டு கூனிக்கு குறுக்கி போய் ஆண்டுட்ட, என்ன ஆண்டவரே எப்படி ஒரு காரியம் இப்படி ஆயிடுச்சு, யார் இது என்னன்னு தெரியலப்பான்னு சொல்லி கண்ணை மூடி அப்படியே உட்காந்துட்டார். ஒரு 2-3 நிமிடம் கழிச்சு திடீர்னு பார்த்தா ஒரு பயங்கர சத்தம். அந்த ரோட்ல போன ஒரு கார் தறிகட்டு போய் அந்த குடிகாரன் மேல மோதி அப்படியே ஸ்பாட்லயே அவன் மறிச்சிட்டான்.
பாருங்க, ஒரு மனுஷனை கர்த்தர் காப்பாற்றணும்னு நினைச்சாருன்னா என்ன வேணா அவர் செய்வார். நோபடி நோஸ் தட். நம்ம நினைக்கிறோம் ஒரு ஸ்தானத்துல நம்ம நிற்கிறோம், நம்ம எந்த ஒரு ஸ்தானத்திலையும் கர்த்தருக்கு நம்மளை ஒப்பு கொடுத்து நின்னோம்னா அது அவர் நம்ம கூட இருக்கிறதுக்கு ஒரு அத்தாட்சி. இப்ப இந்த மறலாது இருக்கிறது எப்படி, என்ன இது, how we can be stable, always focused under God. எப்பொழுதும் நம்ம ஒரு தடுமாற்றம் இல்லாமல் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வது எப்படி? ஏன்னா இந்த வசனம் பார்த்தீங்கன்னா பவுல் வந்து ஒரு பரிசுத்தவான்களுக்கு சொல்ற ஒரு வசனம். நீங்க முதல் வசனத்தை பார்த்தீங்கன்னா, பரிசுத்தவான்கள் அனைவருக்கும் கண்காணிகளுக்கும் உதவிக்காரருக்கும் வசனம் பவுல் எழுதுற அந்த லெட்டர் யாருக்குன்னா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு கேரக்டர் இருக்கு, மருளுறது, எப்படியாவது இந்த ஸ்தானத்தை விட்டு நகர்றது, பயந்து போயிடுறது, ஸ்தானத்தை நில்லாம மாறி மாறி விகாரப்படுகிறது, ஒரு நிலைவரமான ஒரு காரியங்க மட்டும் இல்லை. அப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லி அந்த வசனத்தை வாசிச்சா பவுல் நமக்கு சொல்ற ஒரு காரியம் என்னன்னா, நீங்கள் ஒரே ஆவியிலே உறுதியாய் நின்று. ஹல்லேலூயா. அவர் எப்படி நம்ம மறலாது இருக்க முடியும், எப்படி நம்மளை யாரும் அசைக்க முடியாது அப்படின்னா நீங்க என்ன செய்யணும்னா, ஃபர்ஸ்ட் காரியம் கர்த்தர் சொல்லுகிற காரியம், நீங்கள் ஆவியிலே உறுதியாய் நிற்க கர்த்தர் நம்மளுக்கு வாஞ்சிக்கிறார். ஆவியிலே கர்த்தர் கொடுத்த ஒரு பரிசுத்த ஆவியில உறுதியாய் நாம் நிக்கணும். 2 நாளாகவும் 20:17 யாராவது வாசிங்க பார்க்கலாம். 2 நாளாகவும் 20:17. நம்ம கொஞ்சம் பொறுமையாவே போகலாம். எனக்கு கொஞ்சம் வேகமா போய் பழக்கானா எனக்கு கொஞ்சம் பொறுமையா பேசினா எனக்கு கொஞ்சம் புரியறதுக்கு ஈஸியா இருக்கும்னு தோணுது. 2 நாளாகவும் 20ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இந்த புத்தகத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்திருந்து கர்த்தர் உங்களுக்காக செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள். கர்த்தர் உங்களோட இருக்கிறார் என்றார். அல்லேலூயா. நீங்க நிறைய பேர் இந்த பைபிள் நீங்க வாசிருப்பீங்க, இந்த காரியத்தை நீங்க வாசிருப்பீங்க. இங்க என்ன போட்டிருக்கு, நமக்கு ஒரு யுத்தம் செய்யறதுக்கு நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். அல்லேலூயா. நீங்க ஆண்டவர் நம்மளுக்கு கொடுக்குற ஒரு வார்த்தை என்னன்னா, நீ அங்கேயும் எங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்காத, நீ ஒரு இடத்துல நின்று கர்த்தர் செய்கிற காரியத்தை நீ பாரு. ஆமென். இன்னைக்கு நம்மளுக்கு பாருங்க, நம்ம ஒரு காரியத்தை செய்யறதுக்கு எப்படிலாம் பிரயாசப்படுகிறோம். அப்படி இப்படி ஒரு யுத்தம் செய்யறோம்னா என்ன பண்றது? இன்னைக்கு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு நம்மளுக்கு மைக் டைசன் அவருடைய இன்னொருத்தர் சண்டை போட்டாருன்னு பார்த்தோம். அவன் சண்டை போடுறதுக்கு எவ்வளோ ட்ரைனிங். இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு நியூஸ் பார்த்தேன். மைக் டைசன் வந்து ட்ரைனிங் எப்படி பண்ணுவானா, மற்றவங்க எப்படி ட்ரைனிங் பண்றான்னு அவன் பார்ப்பானா. அப்போ ஒரு நாட்டுக்கு போயிருக்கும் போது அவனுக்கு எதிராளி வந்து காலையில 5 மணிக்கு எழும்பி வெளியே அந்த குளிர்ல ஓடி அவன் உடம்ப வந்து டைட்டா அந்த மசில்லாம் அந்த குளிருக்கு தக்கன டைட்டா பண்றதுக்கு காலையில 5 மணிக்கு எழும்பி ஓடுறத பார்த்தான். இவன் என்ன பண்ணிச்சான், 4 மணிக்கு எழும்பி ஓடுறான். ஏன்னா அவனை விட இவன் ஒரு மேல படி. சாதாரண ஒரு சண்டை போடுறதுக்கு, உலக பிரகாரமான ஒரு காரியத்துக்கு இப்படி நம்ம ட்ரைனிங் எடுக்கும்போது, இங்க பாருங்க, யுத்தம் செய்யறதுக்கு இவங்க ஆண்டு என்ன சொல்றாருன்னா, நீங்க பண்ணாதப்பா, தரித்து நின்று. ஹல்லேலூயா. ஆவியினால் நிரப்பப்பட்ட ஒரு மனுஷன் எந்த ஸ்தானத்திலையும் எந்த நேரத்திலையும் எந்த ரூபத்திலையும் அவனை வந்து அசைக்கவே முடியாது. அவன் ஒரு ஸ்டேபிளா இருப்பான். ஹல்லேலூயா. இப்போ நான் சொல்றேன், என்னை பத்தி நான் கொஞ்சம் கோபம், அவசரம், துருன்னு இருக்கிற ஆளு. ஆனா சில காரியங்களை சில அனுபவங்களை பார்க்கும்போது, இந்த பொறுமையா கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு நின்று பொறுமையா நின்றவங்களுக்கு அவங்க ஜெயிக்கிறதா நான் கண்ணால பார்த்துருக்கேன். நான் அப்படிப்பட்ட நிறைய காரியம் இப்ப சமீபம் நடந்த காரியம் சொல்ல முடியும். ஒரு பொறுமையா நின்று அவசரப்படாம, கோபப்படாம, ஒரு டென்ஷன் ஆகாம. ஏன்னா சத்துருவுடைய முதல் தந்திரம் நம்மளை தோக்கடிக்கிறதுக்கு நம்மளை அவன் டென்ஷன் ஆக்குவான். அந்த ஒரு காரியத்துல மட்டும் நீங்க ஜெயம் பட்டுட்டீங்கன்னா உங்களை அசைக்கவே முடியாது. ஹல்லேலூயா. என்ன பண்ண முடியாது? அசைக்கவே முடியாது. ஒரு குத்து சண்டை வீரர்ல ஒரு கராத்தே சண்டை வீரர் வந்து ஒரு நாள் ஒரு பேட்டி கொடுக்குறாரு. ஒரு வேர்ல்டு சாம்பியன் அந்த வாங்கிட்டாரு, வின் பண்ணி ஒரு போட்டியில வேர்ல்டு சாம்பியன்ஷிப்ல ஹி வாஸ் அ வின்னர். உடனே அவரை பேட்டி எடுக்கும்போது சொல்றாரு,
நேத்து நான் ரோட்ல கொஞ்ச நேரம் ஜாகிங் பண்ணும்போது என்ன ஒருத்தன் அடிக்க வந்தான். இவன் கராத்தே சாம்பியன், யாருக்கும் தெரியாது. இவன் ஒரு சாதாரண ட்ரெஸ்ல போகும்போது இவனுக்கு பயங்கர கோவம். ஒரு சின்ன வயசுல சின்ன ஒருத்தன் அடிச்சுட்டான். அவனை ஒரு அடி அடிச்சு அவன் செத்துருவான். அவனுக்கு ஒரு கோவம் வந்த உடனே பக்கத்துல இருக்கிற கோச் அவனை வந்து சமாதானப்படுத்தினார். தம்பி, அமைதியாரு, டென்ஷன் ஆகாத. ஏன்னா உன்னுடைய பலத்தை இப்ப நீ விட்டுட்டீங்கன்னா நாளைக்கு இருக்கிற வின்னர், நாளைக்கு சாம்பியன்ஷிப் மேட்ச்ல உனக்கு பலன் குறைஞ்சி போயிடுச்சுன்னா நாளைக்கு நீ தோத்துருவ. இந்நாளைக்கு உனக்கு பலன் வேணும்னா இன்னைக்கு தேவையில்லாம சின்ன சின்ன விஷயத்துக்கு டென்ஷன் ஆகாம அமைதியா இரு அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு ஆலோசனை கொடுத்தாரு. உடனே கீழ்ப்படிஞ்சு அமைதியா போனது நிமித்தம் அடுத்த நாள் சாம்பியன்ஷிப்ல அவனால் வின் பண்ண முடிஞ்சது. யோசித்து பாருங்க, ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் நமக்கு செய்ய போறாரு. நாளைக்கு ஒரு பெரிய காரியம், நமக்கு ஒரு இன்டர்வியூ இருக்க போது, நாளைக்கு நமக்கு ஒரு பெரிய நல்ல ஒரு காரியம் கர்த்தர் நமக்கு வச்சிருக்கலாம். உலக பிரகாரமான காரியம் இருக்கட்டும், கர்த்தருடைய காரியமா இருக்கட்டும். பாருங்க, இன்னைக்கு ஒரு மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணணும். இங்க இருக்கிற நிறைய பாஸ்டர்ஸ் இருக்காங்க, அருமையா பிரதர் வர்ஷிப் பண்ணாங்க. அவங்ககிட்ட நீங்க கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு வர்ஷிப்னாலும் சரி, ஒரு மெசேஜ் கொடுக்கறதாலும் சரி, பயங்கர போராட்டம் இருக்கும். அவ்வளோ நாள் பிரச்சனை பண்ணாதவெல்லாம் பிரச்சனை பண்ணுவான், அவ்வளோ நாள் டென்ஷன் பண்ணாதவெல்லாம் நம்மளை டென்ஷன் பண்ணுவான். சர்ச்சுக்கு போகணும்னு நீங்கள் பிளான் பண்ணிட்டீங்க, அடுத்த நாள் குடும்பமாக நாளைக்கு சண்டே எல்லாரும் போனீங்கனாலே குடும்பத்துக்குள்ள ஒரு சின்ன குழப்பத்தை சத்துரு என்ன பண்ணுவான்? அவனுக்கு வேலையே நம்மளை டென்ஷன் ஆக்கி அவன் ஜாலியாக இருப்பான். ஹல்லேலூயா. நம்மளை டென்ஷன் ஆக்கலாம் அவன் நமக்கு வந்து திண்டாட்டம், அவனுக்கு என்னது? கொண்டாட்டம். ஹல்லேலூயா. இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், தரித்து நிற்கிறது. ஹல்லேலூயா. அந்த கண்ட்ரோல், அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், அதாவது ஆவியை கட்டுப்படுத்துறது. இப்போ நீங்க பாருங்க, ஒரு யோசிச்சு பாருங்க, ஒரு குக்கரை இமேஜின் பண்ணி பாருங்க. குக்கரை வந்து நீங்க வைக்கிறீங்க, அது ஒரு 3 விசில் வருது. நமக்கெல்லாம் குக்கரை வச்சு சாப்பிட்டு தான் பழக்கம். அது யோசிச்சு பாருங்க, அது விசிலே வராம ஒரு குக்கர் வைக்கிறீங்கன்னா அந்த குக்கர் என்ன ஆகும்? வெடிச்சிடும். யூ வில் பர்ஸ்ட் அவுட். அந்த ஆவியை நீங்க கண்ட்ரோல் பண்ணணும். அதை தரித்து நின்று அதை நீங்க கண்ட்ரோல் பண்ண தெரியலன்னா ஆப்வியஸ்லி இட் லீட் டு டிஸ்ட்ரக்ஷன். நீங்க அந்த அப்புறம் அந்த யுத்தத்தை நீங்க உங்களுக்கு தெரியும், அந்த யுத்தத்தை தொடர்ந்து படிச்சீங்கன்னா ஆண்டவர் எப்படி சாதாரணமா ஆண்டவர் கொடுக்கிற ஒரு யுத்த ஸ்ட்ராட்டஜியே, இட் இஸ் வெரி சிம்பிள். நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். நமக்கே யோசிப்பான இப்படியா இருப்பீங்க? சும்மா துதிங்கன்னு சொல்றாரு, நடந்து போங்கன்னு சொல்றாரு, சுத்தி வாங்கன்னு சொல்றாரு. எங்கேயாவது அவர் கத்தி கம்ப கொடுத்து யுத்தம் பண்ண சொல்லியிருக்காரா? அப்ப when you get into strategy of God, it is very simple always. ஒரு பெரிய காரியமா இருக்கும். நாளைக்கு கோலியாத்தை வீழ்த்துறதுக்கு தாவீது பாருங்க, தாவீது கூட இருந்தவன் எல்லாம் ஆர்மி ட்ரெஸ் எல்லாம் போடுறான், அதை போடு இதை போடு. அப்பா இதெல்லாம் செட் ஆகாது. நமக்கு தெரிஞ்சது 5, நமக்கு தெரிஞ்சது உண்டிகோல் தான். அதை 5 கல் எடுத்துட்டு போனான்னு பைபிள் வாசிக்குது. இந்த 5 கல் எதுக்கு எடுத்துட்டு போயிருப்பான்? நானே யோசித்து பார்த்து ஒரு நாள் கூகுள் பண்ணி பார்த்தேன். சொல்றாங்க, கோலியாத்துக்கு இன்னும் 4 பிரதர்ஸ் இருந்தாங்களாம். இவனை அடிச்சு சாடிச்சா கூட அதோட நிறுத்தக்கூடாது, அவனையும் போட்டு அடிச்சிடணும்னு சொல்லி தான் 5 கல் எடுத்துட்டு போனான்னு சொல்றாங்க. அது நமக்கு சரித்திரம் அப்படி சொல்றாங்க. ஆனா நமக்கு பைபிள் எல்லாம் அதை பத்தி நம்ம பேச வேண்டாம். அந்த 5 கல்லுல he didn't have a chance to have the second stone or the third stone or the fourth stone. ஒரே கல்லினால் முடிஞ்சு போச்சு. ஹல்லேலூயா. எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை பாருங்க. ஒரே கல்லினால், ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட், ஃபர்ஸ்ட் கல்லு முடிஞ்சு போச்சு. he was focused, he was very stable, he know what he is doing. பிகாஸ் அவன் சொல்றான் பாருங்க, அவன் ஒரு வார்த்தை சொல்லுவான், ஐ நோ whom I trust. நான் யாரோட நாமத்துல வரேன்னு எனக்கு தெரியும். நீ என்ன வேணா சொத்தம் போடு, என்ன வேணா பண்ணு, உன்னை பார்த்து யார் வேணா பயப்பட்டு, பட் அந்த ஆவிக்குள்ள இருக்கிற ஒரு மனுஷன் நிதானமா இருப்பான். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க ஃபர்ஸ்ட் ஜெபிக்க வேண்டிய காரியம், நிதானமாய் ஆவிக்குள்ளாக தரித்து நிற்க மருளாதிருக்கிற ஒரு கிருபை நமக்கு ஆவிக்குரிய மூலமாய், ஆவியின் மூலமாய் நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர்கிட்ட நீங்க நன்றி சொல்ல, ஆண்டவரே ஃபர்ஸ்ட் நான் எனக்கு நீங்க கொடுக்க போறதுன்னா எந்த பிரச்சனை தான் நான் கவலைப்பட போறது இல்லை. இந்த மருளாது இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அப்படி நம்மளை வந்து ஒரு குழப்பி மூஞ்செல்லாம் மாறிடும். சிலவங்களுக்கு பாருங்க டென்ஷனான மூஞ்சு மாறிடும், கண்ணெல்லாம் விடும். நான் வந்து கோபப்பட்ட எனக்கு ஒரு பேட் ஹேபிட், சாப்பிடுவேன் நைட்டு 12 மணிக்கு ஏதாவது ஆர்டர் பண்ணி சாப்பிட்றது, யாருக்கும் தெரியாம 2 மணிக்கு போய் சாப்பிடுவேன். ஹோட்டலில் இருந்தேன்னா நைட்டு 12 மணிக்கு டீயை போட்டு ஆர்டர் பண்ணி உட்காந்து சாப்பிடுவேன். அப்போ அப்பவுமே தெரிஞ்சுக்கலாம் நான் டென்ஷனாக இருக்கேன். இப்போ வீட்டில் யாரும் ரொம்ப பேச மாட்டாங்க, வீட்டில் இருக்கிற டென்ஷனாக இருந்தாலே பேச மாட்டாங்க, ஏன்னா இவன் ஏதாவது வாயை திறந்து பேசுகிறான். அப்போ என்னன்னா நானும் அதான் ஜெபிக்கிறேன். எனக்கு எப்பவுமே நம்மளுக்கு வார்த்தைகள் சொல்லும் போது இந்த வார்த்தை எனக்கு தான் ஃபர்ஸ்ட். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் முதல் காரியம் நமக்கு என்னன்னா, ஆவியில நம்ம என்ன பண்ணுவோம்? தரித்து நிற்க கர்த்தர் நமக்கு கிருபை கொடுப்பாராக. 2வது காரியத்தை நம்ம வாசிக்கலாம். அதை தொடர்ந்து அதுக்கப்புறம் வாசிங்கன்னா பாத்தீங்கன்னா, சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்காக கூட போராடி. ஹல்லேலூயா. சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்காக, இந்த விசுவாசத்துக்காக ஒரு போராட்டம்.
அல்லேலூயா. இது எல்லாருடைய வாழ்க்கையிலும் இந்த விசுவாசம் என்பது ஒரு சாதாரண காரியம் கிடையாது. நம்ம என்னமோ விசுவாசம் நம்ம பைபிள் படிக்கும் போது சாதாரணமா வாசிக்கிறோம், விசுவாசம் போராடுறது. ஆனா இஃப் இட் கம்ஸ் டு ரியாலிட்டி, இட்ஸ் a biggest challenge. இந்த விசுவாசம் என்பது சாதாரண காரியம் கிடையாது. விசுவாசிக்கிற ஒரு மனுஷனுக்கு கர்த்தருடைய ஆவி இல்லாம, கர்த்தருடைய கிருபை இல்லாம அவனால விசுவாசம் என்கிற ஒரு காரியம் இருக்கவே இருக்காது. ஆண்டவர் சொல்றாரு, விசுவாசத்தை ஒரு வரமா கொடுக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, விசுவாசத்தை நான் உனக்கு ஒரு வரமா கொடுக்கிறேன். இந்த விசுவாசம் ஒரு மனுஷனுக்குள்ள எப்படி கிரியை செய்யணும், இந்த கான்டெக்ட்ல ஒரு காஸ்பல் இன்னைக்கு நம்ம எதிர்பார்க்கிறது எல்லாருக்குமே, someway the other God's word has to be spreaded. தேவனை ஏதாவது ஒரு ரூபத்திலேயாவது ஆண்டவர் வந்து எப்படியாவது சொல்லணும். அந்த அந்த பிலிப்பியன் சர்ச்சுக்கு பால் சொல்றதுதான், எப்படியாவது நீங்க சொல்லுங்கப்பா ஆண்டவரை பத்தி, சுவிசேஷத்தை எப்படியாவது சொல்லுங்க. பாருங்க அந்த ஒரு வாசனை பாருங்க, அவர் எழுதுறாரு, ஒரு 15ஆம் வசனம் யாராவது பொறுமையா நிதானமா வாசிங்க, வேர்ட் பை வேர்ட். 15 பிலிப்பியர் 1:15 நான் வாசிட்டுமா? சிலர் பொறாமையினாலும் விரோதத்தினாலும் சிலர் நல் மனதினாலும் கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறார்கள். பாருங்க, காஸ்பல் எப்படிலாம் how it is preached in those days. அந்த காலங்கள்ல 2000 இயர்ஸ்க்கு முன்னாடி பால் சொல்றாரு, சிலர் பொறாமையினாலும், அவன் சொல்றான், அவன் சர்ச்சை கட்டி இருக்கான், நானும் பேண்ட் சட்டை போட்டிருக்கேன், நானும் சொல்றேன். பொறாமையினால் ஒரு பொறாமை பாருங்க எங்கெல்லாம் வேலை செய்யுது. காஸ்பல் சொல்றதுலயும் பொறாமை தான், அதுலயும் ஒரு பொறாமை, கிறிஸ்தவனுக்குள்ளயும் ஒரு பொறாமை. அப்புறம் அது மாத்திரம் இல்ல, விரோதம். பொறாமையாவது ஒரு அந்த டிகிரி ஆஃப் கண்டென்ட் கொஞ்சம் கம்மி. ஆனா இந்த விரோதம் பாத்தீங்கன்னா, இவன் இடத்துல 10 பேர் நான் பாரு 20 பேருக்கு செய்வேன், 20 பேருக்கு நான் பிரசங்கம் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி விரோதத்தினால. ரெண்டாவது நல் மனசு. ஓகே, நல்ல மனசு நம்ம குரூப். ஓகே, நல் மனதினால் கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறார்கள். அப்ப the gospel is preached in various ways. இப்ப நமக்கு பாலோட இதுதான் நமக்கு முக்கியம். அவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஏன்பா 18th verse பாருங்க, நீ ஏன் கவலைப்படுற, இதனால் என்ன, வஞ்சகத்தினாலாவது, வஞ்சகம் எப்படியாவது இவனை ஏதாவது பண்ணி இவனை அமுக்கி நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணிடணும். நம்மளை ஒருத்தன் எங்கேயாவது பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் அங்கங்க இருக்கும் சர்ச்சஸ்ல. ஒருத்தன் ஒருதுக்கு எழும்புவான், அவன் ஒரு 10 பேரை கூட்டு போவான். அந்த மாதிரி நிறைய சர்ச்சஸ்ல இருக்கிற பாலிடிக்ஸ், நிறைய காரியங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், அந்த காலங்களே இருந்திருக்கு. வஞ்சகத்தினாலாவது, உண்மையினாலாவது, உண்மையா பிரசங்கம் பண்ற சிலவங்க பாருங்க, உண்மையா காஸ்பல் சொல்லுவாங்க. இந்த கூட்டங்களை பாருங்க, 30 பேர் அட்டெண்ட் பண்றாங்கன்னா, இட்ஸ் நாட் an easy thing. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல யாரோ ஒருத்தங்க பிரசங்கம் பண்றாங்க, நம்ம இவ்வளோ இது வாட்ஸ்அப்ல வச்சு அனுப்பி ஷேர் பண்ணி ஜூம் லிங்க் அனுப்பி, திஸ் இஸ் நாட் an ordinary thing. நம்ம நினைக்கிற மாதிரி இது சாதாரண விஷயம் கிடையாது. யோசித்து பாருங்க, நீங்க ஒரு குரூப் கூப்பிட்டு பாருங்க, ஆளுக்கு ஒரு 100 ரூபாய் போட்டா கூட வரமாட்டாங்க. எல்லாருக்கும் ஒரு வந்தீங்கன்னா ஒரு 100 ரூபாய் உங்களுக்கு டாப் அப் பண்ணப்படும், ரீசார்ஜ் கொடுக்கப்படும். ஒருத்தன வரணும். This is God's plan. ஆண்டோட திட்டம். இதனால தான் வர முடியுது. வஞ்சகத்தினால எப்படியாவது கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறார். ஹல்லேலூயா. Let us praise God for that. எப்படியாவது in some way the other Christ is preached. Hallelujah. எப்படியாவது ஒரு கிறிஸ்துவை பத்தி பிரசங்கிச்சு ஒரு விசுவாசத்தை உண்டு பண்ணுங்கப்பா. Paul is happy about that. When Paul is happy, obviously we have to be happy. Hallelujah. பாலே சந்தோஷப்படும் போது don't worry about that. இப்போ கிறிஸ்துவை பிரதிபலிப்பது எப்படி, விசுவாசம் என்கிற ஒரு காரியத்துல கிறிஸ்துவனை எப்படி பிரதிபலிக்கிறது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா யூடியூப் இருக்கு, எவ்வளோ பெரிய வேர்ட்ஸ் மெசேஜ் இருக்கு. ஒரு காலத்துல நான் வாலிப வயசுல சில பரிசுத்தவனுடைய செய்திகளை கேட்க ரொம்ப ஆசைப்படுவேன். இன்னைக்கு அது மலிவா இருக்கு. இன்னைக்கு அது மலிவா, இட்ஸ் வெரி சீப். எல்லாரும் சும்மா யூடியூப் தட்டா அவர் பேசுறாரு. இவருடைய பிரசங்கத்தை ஒரு காலத்துல 5000 ரூபாய் சிடி, 5000 ரூபாய் அந்த சிடி, அந்த விலை யூஎஸ்ல இருந்து வரும். அந்த சிடிலாம் ஆர்டர் பண்ணி அப்படிலாம் கேட்ட காலங்கள் மாறி இன்னைக்கு எவ்ரிதிங் இஸ் அவைலபிள் ரெடிலி. இப்ப இன்னைக்கு இருக்கிற பவர்ஃபுல் திங் ஆஃப் ஃபெய்த், எப்படி நீங்க அடுத்தவங்களை பார்த்து மறலாது இருக்கிறதுக்கு நீங்க என்ன விசுவாசம் உங்களுக்கு எப்படி இருக்கணும்னா, நான் ஒரு வசனம் வாசிக்கிறேன் பாருங்க, யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நான் ஒரு பொறுமையா வாசிக்கிறேன். அவன் யோவானை பத்தி எழுதுறாங்க, ஆண்டவர் எழுதுறாரு, அவன் தன்னால் எல்லாரும் விசுவாசிக்கும்படி, அவன்
தன்னால் எல்லாரும் விசுவாசிக்கும்படி, through him everybody has to have faith on God. Hallelujah. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. அந்த யோவானுக்கு கர்த்தர் எழுதுற ஒரு காரியம், அவன் மூலமாய், அவனால் எல்லாரும் ஆண்டவரை விசுவாசிக்கிறாங்க. அவன் தன்னால் எல்லாரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தான். Is it possible to be like that? நம்மளை பார்த்து யாராவது ஆண்டோடைய பிள்ளை, இப்போ பாருங்க, இப்போ ஷேவ்லாம் நல்லா க்ளோஸ் ஷேவ்லாம் மீசெல்லாம் நடுவில் எடுத்து வச்சிருந்தவன சொல்றாங்க, நீங்க என்ன பெண்டிகாஸ்ட்ல மாறிட்டீங்க, கொஞ்சம் மீசை வச்சிருப்பேன் அப்படிலாம் எடுத்தவன என்ன சொல்றாங்க, நிறைய பேருக்கு அப்ப என்ன அடையாளம்னா, இந்த மீசை எடுத்துட்டா they are all thinking Pentecostal people. சந்தோஷம் தான், அப்படியாவது ஏதாவது ரூபத்துல ஒரு கிறிஸ்தவையாவது காட்டு, குணத்தை தான் காட்ட மாட்டேங்கிறோம், எதுலயாவது ஒரு நம்ம காட்டுறோம். ஒரு ஒயிட் அண்ட் ஒயிட் போட்ட உடனே நமக்கு ஒரு இது. இப்ப பாருங்க, நம்ம பாஸ்டர் ஓகே சரி சந்தோஷம் பாஸ்டர், ஐயோ பயமா இருக்கு, ஏன்னா அந்த டெசிக்னேஷன் தான் உள்ளதுலே டேஞ்சரஸ் டெசிக்னேஷன். ஆனா விசுவாசம் என்கிற ஒரு காரியம், அந்த சுவிசேஷத்தின் நிமித்தம் நமக்கு விசுவாசத்தினால் அதை ஒரு போராடிதான் நம்ம ஜெயிக்க வேண்டியது இருக்கு. ஆமென். Some way or other, by faith we need to spread the gospel. Hallelujah. பாருங்க, இந்த மீட்டிங்ஸ் வச்சிருக்காங்க, சிஸ்டர் சொன்னாங்க, நியூ பீப்புள், so many old regular believers, ஏதாவது ஒரு ரூபத்துல இந்த நியூ பீப்புள் some way they should hear the word. நான் ஒரு ஒரு மந்திரம் செய்கிற ஒரு சூனிய கிளவின்னு சொல்லுவாங்க, சாரி அந்த வேர்டை தப்பா நினைக்கூடாதீங்க, சூனியம் பண்றவங்க ஒரு கிளவின்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்க கிளவி கிடையாது, ஆல்மோஸ்ட் ஷீ இஸ் 40 years old. நாங்க முடிஞ்சானா அதுக்கப்புறம் நீங்க அந்த யூடியூப்ல சர்ச் பண்ணி பாருங்க. அவங்க she was attending a Benny Hinn meeting. அப்போ அவங்களுடைய அந்த சூனியம் பண்றவங்க எப்படின்னா, இந்த 10 விரலையும் 10 பிசாசு வச்சிருப்பாங்களாம். அப்படி ஒரு விரலை அப்படி நீட்டினா ஒரு பிசாசு போய் அது என்ன வேலை செய்யணுமோ அதை செஞ்சுட்டு வருமா. அது நான் அவங்கள பார்க்கல, தப்பா நினைக்காதீங்க, நீங்க எதுவும் என்கிட்ட கேட்காதீங்க. அவங்க சொன்ன ஒரு சாட்சி எனக்கு ரொம்ப டச் பண்ண ஒரு பாட்டை கூட நான் இன்சிஸ்ட் பண்ணி சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அப்போ அந்த 10 விரலையும் 10 பிசாசு வச்சிருக்கவங்க ரோட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்கள பார்த்து எல்லாம் பயப்படுவாங்க. இந்த பிசாசு என்ன பண்ணும்னா, இந்த பிசாசு அனுப்புற வேலையை டக்குன்னு பண்ணி முடிச்சுட்டு வந்துருமா உடனே. ஏதாவது வேலை கொடு, அடுத்த வேலை கொடு. என்ன வேலை, யாராவது வந்தா தானே அவனை அழிக்கணும், இவனை அழிக்கணும், அவன் கல்யாணத்தை நிறுத்தணும், அவன் வீட்டில் ஏதாவது சாப்பிடணும், அவன் பிஸ்னஸ் இது பண்ணணும், எப்படியாவது செஞ்சாதானே அதுக்கு வர வேலை இருக்கும். கஸ்டமரே இல்லாமல் அதுக்கு என்ன வேலை? இந்த கஸ்டமர் இல்லாத போது இந்த லேடியை போட்டு அந்த பிசாசு டார்ச்சர் பண்ணணும். அப்போ ஒரு நாள் இந்த ஒரு சிஸ்டர், ஒரு ரோட்ல போயிருக்கிற ஒரு கிறிஸ்டியன் சிஸ்டர், இது மாதிரி பென்னி ஹின் கூட்டம் அங்கே இருக்கு, வரீங்களா? அப்போ சரின்னு சொல்லிட்டு சும்மா போயிருக்காங்க. ஏன்னா அந்த டைம்ல இவங்களுக்கு எதுவும் தொழில் இல்லை, ஒரு பொழப்பில்லைன்னு சொல்லி சும்மா போயிருக்காங்க. கூட்டத்துல லாஸ்ட்ல உட்காந்துருக்காங்க. கடைசியில உட்காந்து இருக்கும்போது அந்த மீட்டிங் நடக்கிற நேரம் பென்னி ஹின் வந்திருக்காரு மெசேஜ் கொடுக்க வந்திருக்கும் போது he was talking about the Holy Ghost. இந்த கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல பாத்தீங்கன்னா ஹோலி கோஸ்ட் இருக்கும். இப்போ இவங்களுக்கு ஸ்டன் ஆயிட்டாங்க, என்னடா நம்ம கிட்டே நிறைய கோஸ்ட் இருக்கு, இப்போ என்ன ஹோலி கோஸ்ட்டை பத்தி பேசுறாங்கன்னு சொல்லி he was listening to the sermon. believe me, அந்த மெசேஜ்ல she was delivered. Hallelujah. அவங்க அந்த மெசேஜ், பென்னி ஹின் கொடுத்த மெசேஜ்ல she was completely delivered. All the demons ran away from her body. She became God's child. இது வரைக்கும் சொன்னது சாட்சி இல்லை, இனி சொல்ல போறதுதான் முக்கியமான ஒரு காரியம். அவங்க சொல்றாங்க மைக்ல, என்னை யாராவது சர்ச்சுக்குள்ள கொண்டு போய் விட்டா போதும், நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன். எனக்கு நீ ஆதி ஆமத்திலிருந்து வெளிப்பிரதேசம் வரைக்கும் பைபிளை சொல்லணும் அவசியம் இல்லை, உனக்கு தெரியலன்னா சொல்லாத, தெரிஞ்சாலும் நீ சொல்லாத, குழப்பாத, கன்ஃபியூஸ் பண்ணாத, நீ எனக்கு புக்கு எதுவும் கொடுக்காத, நீ இது மாதிரி பண்ணி, just take me to a church. If you want someone to know God, at least introduce God to some way or other. ஒரு ஜூம் மீட்டிங் இருக்கா, அவங்க சில நேரம் அவங்க டெக்கியா இருப்பாங்க, சில அவங்களுக்கு இந்த நிறைய மீட்டிங்ஸ்லாம் இருப்பாங்க, சும்மா ஒரு லிங்க் அனுப்பி விடுங்க, வந்தா வரட்டு. அவங்க மேல உங்களுக்கு ஒரு கண் இருக்கணும் எப்படியாவது. சரி, இன்னைக்கு கிறிஸ்மஸ், ஸோ நமக்கு இருக்கிற ஒரு ஹாட்டஸ்ட் டைம் கிறிஸ்மஸ் பார்த்தீங்கன்னா எல்லாரும் வருவாங்க. இப்போ என்னெல்லாம் இந்த தீபாவளிக்கு கூப்பிடுவாங்க, சிலவங்க வீட்டில் இந்த பூஜை இருக்கு, எனக்கு என்னத்தை பண்ணலாம், என்ன அசைக்க போறது, that is not going to penetrate me at all. Whatever happens, only God's things will penetrate. நம்ம பாடி அப்படியாக நம்ம வச்சிருக்கோம். ஆண்டவரோட விசுவாசம் அதான். ஆண்டவர் மேல அந்த ஆவியோட நீங்க இருந்தீங்கன்னா we are resist to everything other than godly things, nothing will enter வச்சுக்கணும். அதே மாதிரி ஒரு நம்பிக்கை. அப்போ இந்த கிறிஸ்மஸ் பார்க்கும்போது எல்லாரும் என்ன பண்ணுவோம், எப்படியாவது ஒரு மீட்டிங், ஒரு கேதரிங். நீங்க எங்க இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சிட்டிஸ்ல பெங்களூர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கிறிஸ்மஸ்லாம் பார்த்தீங்கன்னா எங்க நேட்டிவ், எங்க கன்னியாகுமரி சைட்லாம் பார்த்தீங்கன்னா every roads will have lights, trees decorated.
ஆண்டவர் எப்படியாவது, ஆனா ஏதாவது ஒரு வகையில ஜீசஸ் இஸ் தேர், ஜீசஸ் வாஸ் born for you. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றது அந்த விசுவாசம், சுவிசேஷம் என்கிற ஒரு காரியத்துல முக்கியமான பங்கு என்னன்னா, introduce God some way or the other to people who don't know God. Hallelujah. அதை கர்த்தர் விரும்புறார். அப்புறம் இன்னும் ஒரே ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போறோம். போராடி நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு பாத்திரமாக மாத்திரம் நடந்து கொள்ளுங்கள். Hallelujah. The third thing what Paul says is, கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு நீங்க பாத்திரமாக நடந்து கொள்ளுங்க. Will you show Christ in your day-to-day life? Will you show Jesus in every part of your life? Wherever you go, whatever you do. ஒரே ஒரு லூக்கால ஒரு காரியத்தை நான் சொல்றேன் பாருங்க. லூக்கா, let us move to Luke chapter 7. I just want to say ஒரு ஸ்மால் ஒரு காரியத்தை நான் சொல்றேன். Luke chapter 7 verse 4. அவர்கள் இயேசுவினிடத்தில் வந்து அவரை கருத்தாய் வேண்டிக் கொண்டு, இந்த தயவு செய்கிறதற்கு அவன் பாத்திரனா இருக்கிறான். அவர் ஒரு பலவீனப்பட்ட ஒரு மனுஷன். அந்த பலவீனத்துல அவன் விடுதலை பெறணும்னு சொல்லி ஆஞ்சிக்கிறாங்க. ஒரு வேலைக்காரன், ஒரு எஜமானு கீழே வேலை செய்யற வேலைக்காரன். அந்த எஜமான் சொல்றான், எப்படியாவது இவன் ஹீல் ஆகணும். அப்போ நம்ம இந்த சுவிசேஷம் என்கிற ஒரு காரியம் நம்ம வாழ்க்கையில எவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு காரியம். எப்படியாவது அதுக்கு நம்ம ஒரு பாத்திரவானாய் நடந்து கொள்ளுங்கள். Be worthy of the gospel. Hallelujah. எப்படியாவது சம்பேத பாருங்க, நம்ம வாசிக்கிறோம், உலகமெங்கும் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படணும். நீங்க உலகமெங்கும் நினைக்கிறீங்க, இன்டர்நெட் வந்துடுச்சு, உலகம் எல்லாம் போயிடுச்சு. நோ நோ நோ. நான் இருக்கிற இடத்துல இருந்து, நான் சென்னையில இருக்கிறேன், சென்னையில இருந்து கரெக்டா ஒரு 100 கிலோமீட்டர் தாண்டி போனீங்கன்னா ஒரு கிராமம், நிறைய கிராமம் இருக்கு, அங்க கரண்டே கிடையாது. எப்படி அப்புறம் காஸ்பல் அங்க போகும்? கரண்டே கிடையாது, இன்டர்நெட் கிடையாது. இமேஜின் the place where we are near just 100 kilometers in farல கரண்டே கிடையாது. எப்படி அங்க காஸ்பல் போகும்? So நம்ம நினைக்கிறோம் உலகமெங்கும் போயிடுச்சு. No no no, it's not like that. Still there are places to be penetrated. இன்னும் கோடு சுட்டு போட்டு ஒரு நிறைய பேர் இருக்காங்க, இன்னும் CEOs இருக்காங்க, MDs இருக்காங்க, பிரைம் மினிஸ்டர் லெவல்ல இருக்காங்க. அவங்களுக்குலாம் who will take the gospel? Only when we are worthy for the gospel, they will have the faith on gospel. ஆண்டவர் இன்னைக்கு விரும்புற காரியம், நம்ம கிட்ட இருந்து விரும்புற காரியம், ஆவியில உறுதியா இருப்பது மாத்திரமல்ல, விசுவாசத்துல இருக்கிறது மாத்திரமல்ல. are we worthy of the gospel? நம்ம ஒரு ஆண்டுடைய பிள்ளைன்னு சொல்றதுக்கு நமக்கு என்ன ஒர்த் இருக்கா? நீங்க, நான் தமிழ்நாட்டுல இருந்து வர்றதுனால நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் சொன்னீங்கன்னா, அவனா கிறிஸ்டின், அவன் கிறிஸ்டின், அவன் அதெல்லாம் பண்ண மாட்டான். நான் காலேஜ் படிக்கும் போது நான் ரொம்ப உலக பிரகாரமா போகணும்னு ஆசைப்பட்டு நான் காலேஜுக்குள்ள என்டர் ஆகிறேன். ஏன்னா என்னுடைய ஸ்கூல் படிக்கிற காலங்களில் எங்க அப்பா ஸ்கூல்ல வேலை பார்த்தனாலே, எங்க அப்பா ஸ்கூல்ல வேலை பார்த்தா எங்க ஸ்கூல்ல ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்தாங்க. ஐயோ ஒண்ணுமே பண்ண முடியல, எங்கேயும் போக முடியலன்னுட்டு நான் இப்போ காலேஜ் போனேன்னா ஐ வாஸ் திங்கிங், ஐ ஹேவ் டு பி, எனக்கு நல்ல சான்ஸ், நல்லா என்ஜாய் பண்ணலாம், நல்லா சுத்தலாம், நல்லா ஓடலாம் அப்படின்னு நினைச்சேன். காலேஜுக்கு போய் முதல் நாள் முடிச்சுட்டு வெளியே வரேன், ஒரு பிரதர் நிக்கிறாரு. பிரதர் பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். யார் நீங்க? இல்ல நீங்க தானே பிரபு டேனியல். ஓ பிரபு டேனியல்னால பிரைஸ் லார்ட் வந்துடுச்சா? சரி ஓகே, வேற என்ன பண்றது, பிரபுல முடிஞ்சு போய் சோலி முடிஞ்சு போச்சு நினைச்சேன். பிரைஸ் லார்ட் சொன்ன கூட, சொல்லுங்க பிரதர், நாங்க காலேஜ்ல பிரேயர்ஸ் வச்சிருக்கோம், நீங்க கொஞ்சம் வர முடியுமா? முடிஞ்சு போச்சு. ஐயோ. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான் பிரேயர்ஸ் எல்லாம் போறதை பார்த்த உடனே, இந்த எக்ஸாம்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் காப்பி அடிக்கிற ஒரு பழக்கம் இருக்கும். அது சாதாரண விஷயம் நினைப்பேன், நம்ம நினைச்சிருக்கோம். நான் மட்டும் காப்பி அடிக்க மாட்டேன், ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல, காப்பி அடிக்க மாட்டேன். உடனே ஒரு வருஷத்துல என்னை பார்த்த பசங்க சொல்லுவோம், டேய் அவன் ஃபெயில் ஆயிடுவான்டா, ஆனா காப்பி அடிக்க மாட்டான். ஏதோ ஒரு சாட்சியாவது இருக்கட்டு. அல்லேலூயா. ஆர் வி வர்த்தி? அவன் கிறிஸ்டியன், காப்பி அடிக்க மாட்டான். People have some type of expectations from a believer who believe Jesus Christ. Hallelujah. சுவிசேஷத்தை அறிந்த மக்கள் தேவனை பிரதிபலிக்கும்படியாக, தேவனுக்காக ஒரு பாத்திரமாய் நடந்து கொள்ளும்படியாக அழைக்கப்படுகிறார்கள். ஹல்லேலூயா. அதான் அங்க பவுல் எழுதுறாரு, அப்பா உங்களுக்கெல்லாம் சுவிசேஷத்தை பிரசங்கிச்சு நீங்கெல்லாம் ஆண்டவரை பத்தி எவ்வளவோ அறிஞ்சிட்டீங்க. Are you worthy?
அதை ரொம்ப யோசித்து பாருங்க. இன்னைக்கு நம்ம சிந்திக்க வேண்டிய விஷயம் அது. Are we worthy of this what we are doing? Are we worthy of gospel? Are we spreading the essence of God to others? If we are not, we need to start doing this from now. இதுவரைக்கும் நமக்கு ஒரு காரியம் நம்ம இல்லைன்னா நம்ம இதை செய்வது கர்த்தர் நம்ம மேல் விழுந்த மிகப்பெரிய கடமையா இருக்கிறது. எல்லாருக்கும் ஒரு கேள்வி, இதெல்லாம் செஞ்சா என்ன பிரதர் யூஸ்? வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன்? நீங்க அடுத்த வசனம் வாசிக்கிறேன் பாருங்க. நீங்கள் மருளாது இருக்கிறது, ஏன் உங்களை மருளாது இருக்கிற கர்த்தர் அழைக்கிறாரு? You don't want to be frightened about anything. You don't want to be shaken about anything. You don't want to be keep going on here and there. I want you to be stand firm. நீங்க அழைத்த அழைப்புல உறுதியா இருக்கும்படியாய், அது ஒரு பாஸ்டர் காலிங்கா இருக்கலாம், இவாஞ்சலிஸ்ட் காலிங்கா இருக்கலாம், டீச்சரா இருக்கலாம், ப்ராஃபட்டா இருக்கலாம், வாட் எவர் இட் மே பி. இன்னைக்கு இருக்கிற காலத்துல பார்த்தா பாட்டு பாடுறவங்களுக்கு நிறைய டிமாண்ட். அதுக்குன்னு சொல்லிட்டு what is not coming for you, let us not practice or try that. What we are called for, we need to stand. நீங்கள் மறலாது இருக்கிறது அவர்கள் கெட்டு போகிறதற்கு. Only if you stand firm in faith, trust God in every occasion of your life, அவர்கள் கெட்டு போகிறதற்கும் நீங்கள் ரட்சிக்கப்படுகிறதற்கும் அத்தாட்சியா இருப்பது இதுதான் தேவனுடைய செயல் என்று பால் எழுதுறார். So that is God's plan. நீங்களும் அதை பார்த்து பயந்துட்டீங்க, நடக்கிற உலகத்தை சுத்தி நடக்கிற காரியங்களை பார்த்து பயந்துட்டீங்க, ஃபெய்த்ல இருந்து விலகிட்டீங்கன்னா அப்புறம் இட்ஸ் going to be a big problem for us everybody. If you stand firm, உலகத்துல என்ன நடக்கட்டு சொல்றாங்க, உலகம் போர் வருது, அது வருது, whatever it may be, let us be strong in our basics. நான் அதை யோசித்தேன். இப்போ டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா அன்னைக்கு இருக்கிற நம்ம படிக்கிற காலங்களெல்லாம் இல்லாத டெக்னாலஜி இப்போ வந்துடுச்சு. அப்படி இப்படி எந்த ஒரு டெக்னாலஜிக்கும் this is the only thing which cannot be changed at all. Hallelujah. Any time, any situation, any technology let it come, இதை சப்ஸ்டிடியூட் பண்றது ஒரு டெக்னாலஜி வரட்டு, never. It will not. Nobody can substitute that. இந்த கோவிட் வரும்போது எங்களுக்கு ஒரு கடைசியா நான் கொஞ்ச நேரத்துல முடிக்கிறேன். I will just keep the time properly. இந்த கோவிட் வந்தவுடனே எல்லாருக்கும் ஒரே போராட்டம், எல்லாருக்கும் ஒரே கலக்கம். ஐயோ கோவிட் வந்து எல்லாரும் சாக போறாங்க. நான் சொல்றேன், கோவிட் is the best opportunity as a Christian we got. Amen. But so many people missed it. நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒரு சாதாரண விசுவாசி தான். ஒரு நாள் அப்போஸ்தலர்களை படிச்சிட்டு இருக்கேன். I will just read that for you. அப்போஸ்தலர்கள் 11ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர்கள் 11ஆம் அதிகாரம் கடைசி நான் ஒரு 2 வசனம் உங்களுக்காக வாசிக்கிறேன் பாருங்க. அவர்களில் ஒருவனாகிய அகபு என்பவன் எழுந்து, ஒரு தீர்க்கதரிசி பேர் அகபு எழுந்து, உலகமெங்கும் கொடிய பஞ்சம் உண்டாகும் என்று ஆவியானவராலே அறிவித்தான். பாருங்க, ஸ்பிரிட்ல எங்க லிங்க் அது பாருங்க, ஸ்பிரிட். அது அப்படியே கிலாவுதியராயனுடைய நாட்களில் உண்டாயிற்று. ஆண்டவர் சொன்னா அது நடக்கும். See, that's a first lesson we see here. ஆண்டவர் சொல்லிட்டாரா வந்துரும் பாருங்க, உலகமெங்கும். அப்பொழுது ஷீஷர் அவரவர் தங்கள் திராணிக்கு தக்கதாக யூதேயாவில் குடியிருக்கிற சகோதரருக்கு உதவியாக பணம் சேகரித்து அனுப்ப வேண்டும் என்று தீர்மானம் பண்ணினார்கள். பணம் சேகரித்தனா எப்படி சிஸ்டர், எப்படி பிரதர்? கொஞ்சம் ஏதாவது செய்யுங்க, அங்க பஞ்சமா இருக்காங்க, கொஞ்சம் உதவி செஞ்சு பணம் சேகரித்தார்கள். அப்படியே அவர்கள் சேகரித்து பர்னபா, சவுல் என்பவருடைய கையில் கொடுத்து மூப்பரிடத்தில் அனுப்பினார்கள். ஹல்லேலூயா. இந்த வசனம் வாசித்த உடனே I thought of collecting some money and doing some social work. அப்ப I went to my pastor. எங்க சர்ச் பாஸ்டர்ல வேற ஒரு பாஸ்டர், தெரிஞ்ச பாஸ்டர் சொன்னாரு, தம்பி எல்லாரும் செத்துக்கிட்டு இருக்காங்க, நீ என்ன காமெடி தான் பண்றியா இல்லையல்ல, உயிர் பொழைக்கிற வழிய பாரு. என்ன பாஸ்டர் இது? அப்ப இதெல்லாம் என்ன பண்ணலாம்? we had an opportunity. நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. ஜஸ்ட் வீட்டுல அமைதியா இருந்து உயிரை காப்பாத்து, எல்லாரும் அப்படிதான் இருக்காங்கன்னு சொல்லி அவர் வரல. இன்னொரு பாஸ்டர்ட்ட போனேன். அவர் ஒரு ஸ்ட்ராட்டஜி சொன்னார். என்ன சொன்னாருன்னா, தம்பி என்கிட்ட I have money. எனக்கு என்ன ப்ராப்ளம்னா, I have 200 members in the church. If I give to one person, 199 members will come. ஐயோ பாஸ்டர், எனக்கு இது புரியல, என்ன விட்டுருக்க சொல்லிட்டு
ஐ ஸ்டார்டட் என்னோட வாட்ஸ்அப் இப்போ அந்த ஒரு பெரிய அந்த கோவிட் குரூப்ல பார்த்தீங்கன்னா எல்லாரும் வீட்டில் இருந்தனால நிறைய ஸ்கூலில் படித்த பிள்ளைங்களாம் எல்லாம் சேர்ந்து நாங்கள் கனெக்ட் பண்ண கர்த்தர் கிருபை கொடுத்தார். ஒரு வாட்ஸ்அப் குரூப் சும்மா ஒரு நாள் ஒரு மெசேஜ் போட்டேன், இந்த மாதிரி ஐ வாண்ட் டு டூ சம்திங் ஃபார்னுட்டு. உடனே நிறைய ஃபண்ட்ஸ் கலெக்ட் பண்ண கர்த்தர் கிருபை கொடுத்தார். நிறைய பணங்களை கலெக்ட் பண்ணி உதவி செய்ய கர்த்தர் கிருபை கொடுத்தார். இந்த கோவிட் நாட்களில் if any church would have done a proper job, we would have reaped the entire world for God. Hallelujah. யோசிச்சு பாருங்க, பாஸ்டர்ஸாக இருக்காங்க, சர்ச்சஸ் வச்சுருப்பாங்க. இப்போ நான்லாம் அப்படி இல்லை, தப்பாக நினைக்காதீங்க, நான் சாதாரண ஒரு விசுவாசி. அந்த பாஸ்டர்ஸ் சர்ச் வச்சுருக்கவங்களுக்கு they had a very good opportunity. If they would have sold their property and spent, they would have received 100 times. ஒரு பாஸ்டர் இருந்தாங்க செங்கல்பட்டுன்னு ஒரு ஏரியாவில், எனக்கு தெரியும் அவங்க இனோவா கார் வச்சுருந்தாங்க. அந்த இனோவா காரை விற்றாங்க, என்ன ஒரு கார், பழைய கார், அதையும் விற்றாங்க. நிறைய இடத்துல இடம் சர்ச்சுக்காக வாங்கி போட்டாங்க. எல்லாம் தர ரேட்டுக்கு விற்று அவ்வளோத்தையும் கொண்டு வந்து விசுவாசிகளுக்கு போடுறது, மற்ற மதத்தினர்களுக்கு கொடுக்குற எல்லாருக்கும் கொடுத்தாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நல்லா வந்ததுக்கப்புறம் அவங்க சர்ச்சில் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் சர்ச் மாதிரி இப்போ கெட்டுறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. ஸோ they invested something. சாதாரண விஷயம் இல்லை. எவ்ரி ஆப்பர்ச்சுனிட்டி we should see to spread the gospel. Hallelujah. இன்னைக்கு கூட நமக்கு இந்த இதில் வந்திருக்கோம்னா, இன்னைக்கு எப்படியாவது கர்த்தருடைய நாமத்தை, கர்த்தருடைய சுவிசேஷத்தை நம்ம பிரஸ்தாபப்படுத்துவதற்காக, எப்படியாவது அவருடைய நாமத்தை பிரதிபலிக்கும்படியாக, அதுக்கு ஒரு பாத்திரமா நம்ம எண்ணப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். உண்மையாகவே பாருங்க, இனிமேல் நீங்கள் மருளாதிருக்கிறது அவர்கள் கெட்டு போகிறதற்கு. ஹல்லேலூயா. Only if you stand firm, you will see the people who don't trust God, who are working against you, will fall, will perish. Amen. சரியான ஒரு ஆங்கில வார்த்தை சொன்ன போனா, நம்ம எதுவுமே செய்ய வேண்டாம். நீங்க அவங்கள பார்த்து நீங்க அசராம, you don't move away from your faith for what you have heard. Hallelujah. ஒரே ஒரு சாட்சி சொல்லிட்டு we are going to pray. Okay. சாட்சின்னு சொல்லும்போது நான் எப்படி யோசிப்பேன்னா, சமீபமாக நடந்திருக்கதா இருக்கணும், நடக்காத விஷயமா இருக்கணும், நடக்காத விஷயம் கர்த்தரால மாத்திரம் செஞ்சுருக்கணும். இந்த 3 கிளாஸ் நான் வச்சுருக்கேன். 15 வருஷத்துக்கு முன்னாடி ரட்சிக்கப்பட்டேன் பிரதர். 15 வருஷத்துக்கு முன்னாடி ரட்சிக்கப்பட்டதெல்லாம் ஓகே, இட்ஸ் ஆல் ஓல்டு. முந்தானேத்து நடந்துச்சு. லெட் அஸ் திங்க் அபவுட் தட். போன 2-3 வாரத்துக்கு முன்பாக என்னோட சொந்த ஊருக்கு பிரயாணமாக போயிருந்தேன். அங்கே பார்த்தீங்கன்னா திடீர்னு எனக்கு ஐ ஹேட் அ ஹிஸ்ட்ரி ஆஃப் கிட்னி ஸ்டோன்ஸ். திடீர்னு பார்த்தா என்ன சாப்பிட்டேன்னு தெரியல, அந்த கிட்னி ஸ்டோன் பயங்கர பெயின் ஆயிடுச்சு. ரொம்ப பெயின் வந்த உடனே ஐ வென்ட் டு ஸ்கேன். ஏன்னா ஏற்கனவே 3 வாட்டி ஒரு மைனர் சர்ஜரி பண்ணியிருக்கனால கிட்னி ஸ்டோன்ஸ்னால் என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும் தெரியும். உடனே ஸ்கேன் எடுத்து பார்த்தேன், ஸ்டோன் இருக்குன்னு சொன்னாங்க, கிட்னியில் இருக்குன்னு சொன்னாங்க. அப்போது ஓகே, நம்ம கிட்னியில் இருக்கனால பிரச்சனை இல்லை, கீழே இறங்கினா பார்த்துக்கலான்னு சொல்லி வந்தாச்சு. ஆனாலும் பெயின் குறையல. தண்ணி குடிக்கிறேன், என்னென்னமோ பண்ணி பார்க்குறேன், ஒன்றும் குறையல. அப்புறம் சொன்னாங்க, நீங்கள் அந்த அப்டமன் ஏரியா, லோயர் அப்டமன் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா பாருங்கன்னு சொல்லிட்டு திருப்பி லோயர் அப்டமன் ஸ்கேன் எடுத்தா வி ஹேட் சம் ப்ராப்ளம்ஸ். இப்போ சிஸ்டெலாம் இருக்குன்னு சொன்னாங்க. அப்போ ஒரு டே கேர் சர்ஜரிக்கு போனீங்கன்னா அந்த சிஸ்டை ரிமூவ் பண்ணிடலாம். எனக்கு இந்த விசுவாசம் எப்போ வரும்னா, காசு இல்லைன்னா விசுவாசம் வரும். யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு ஒரு இன்சூரன்ஸ் இருக்கு, நீங்கள் காலில் அடிபட்டுச்சு, உங்களுக்கு இன்சூரன்ஸ் இருந்தால் என்ன பண்ணுவீங்க? அந்த ஆர்த்தோ இருக்கார், அங்கே போனால் கட்டு போட்டுற போகிறாரு. இப்போ இன்சூரன்ஸும் கிடையாது, ஆர்த்தோ கிடையாது, நம்ம என்ன பண்ணுவோம்? வெறும் ஜபம் தான். ஆண்டவரே 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 ஆண்டவரே. ஸோ எனக்கு என்னன்னா, அப்போ எனக்கு காசும் இல்லை, இன்சூரன்ஸ், எனக்கு இந்த ஹாஸ்பிட்டல் போக வேண்டாம். ஆண்டவரே ஹாஸ்பிட்டலே போக வேண்டாம்ப்பா, எனக்கு இனிமேல் என்னுடைய உடம்புல கத்திப்படக்கூடாது. அதான் ஏற்கனவே போன வாட்டி ஒரு சின்ன சர்ஜரி டைம்ல நான் ஒரு பொருத்தனை மாதிரி பண்ணியிருந்தேன். ரொம்ப ஆண்டு கேட்டேன், ஆண்டவரே இந்த ஹாஸ்பிட்டல் வேணாம்ப்பா, ஏதாவது கொஞ்சம் காப்பாத்துங்க, உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஐ வாஸ் ப்ரேயிங். ஸ்கேன் ரிப்போர்ட்டாக எடுத்துட்டு எனக்கு சர்ச் ஒரு அட்டண்டன்ஸாக நான் மிஸ் பண்ணவே மாட்டேன். சர்ச் பார்த்தீங்கன்னா, சர்ச்சில் அந்த சண்டே சர்வீஸ் அட்டன் பண்ணனா அன்னைக்கு நம்ம வீட்டில் அந்த வாரம் ஃபுல்லாக என்ன நடக்குமே தெரியாது. அப்படி இருக்கும் ப்ராப்ளம்ஸ், பிரச்சனை, டென்ஷன். எப்பவுமே தெரிஞ்ச சர்ச்சுக்கு போல எல்லா பீஸாஸும் இங்கே உட்காந்துடுச்சு. ஸோ அன்னைக்கு காலையில் ஊர்லேருந்து உடனே கிளம்பி மார்னிங் சர்வீஸ் அட்டன் பண்ண சொல்லி எங்கள் சர்ச்சுக்கு வந்தாச்சு. சர்ச்சுக்கு வந்தால் எப்பவும் நாங்கள் ரொம்ப விசுவாசிக்கிறது, நான் எப்படின்னா, ஐ மோஸ்ட்லி டிபெண்ட் ஆன் காட்ஸ் வேர்ட் ஃபார் எவ்ரிதிங், ஃபார் எனிதிங். இப்போ நான் ஊருக்கு இங்கேருந்து நாகர்கோவில் ஆல்மோஸ்ட் 600 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. நான் ஊருக்கு காரில் போனோன்னா, நான் பிளான் பண்ணோன்னா, ஐ வில் ப்ரே, ஆண்டவரே சர்ச்சு எங்கேயாவது ஆண்டவர் பேசுங்கப்பா,
நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்படுவாய், வருகையிலும் ஆசீர்வதிக்கப்படுவாய். ஏதாவது பயணங்கள் நல்லா இருக்கணும், அப்படி ஏதாவது ஒரு வார்த்தை வந்தாதான் நம்ம சந்தோஷமா போவோம். ஆண்டவரே, அப்பதான் உங்க சித்தமா இருக்கு, நான் பயணம் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அன்னைக்கு காலைல வந்துட்டு ஆண்டவரே எப்படியாவது எனக்கு ஒரு டெலிவரன்ஸை கொடுங்க, பாஸ்ட் வாயிலேருந்து யாராவது வர்ஷிப் பண்றவங்க வாயிலேருந்து வரட்டுப்பா, எனக்கு சுகத்தை கொடுத்துருங்க, நான் ஹாஸ்பிட்டல் பக்கமே போக மாட்டேன்னு சொல்லி ரொம்ப ஒரு வாஞ்சியோட வந்தேன். ஒரு சர்ச்சுக்கு போகும்போது கர்த்தர் உங்க கூட பேசலன்னா அது பாஸ்டர் தப்பு கிடையாது, நம்ம பண்றதா தப்பு, நம்ம தான் ஜெபம்லன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஏன்னா அந்த சர்ச்சோட அங்க அந்த பொற்பிட்ல இருந்து பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தருடைய வார்த்தை. ஆமேன். நீங்க வேணா டெஸ்ட் பண்ணி பாருங்க, அடுத்த வாரம் சர்ச்சுக்கு போகும்போது ஜோமுன்ட்டு போங்க. அப்போ பிரசங்கம் பாஸ்டர் காலைல வர்ஷிப் வர்ஷிப் முடிஞ்சு போச்சு, வர்ஷிப் டீம் பண்ணிட்டாங்க, பிரசங்கமும் முடிஞ்சிடுச்சு. பிரசங்கம் முடிச்சதுக்கு அப்புறம் காணிக்கைக்கு போவாங்க எப்பவும். ஆனா பிரசங்கம் முடிஞ்சோன்னா காணிக்கைக்கு போகாம கொஞ்சம் வர்ஷிப்ல போகிறாங்க. ஓ, அப்போ நல்லா ஜோம் பண்றான். அப்பதான் வர்ஷிப்ல பாஸ்டர் சொல்றாங்க, இந்த மாதிரி அப்டமன், லோயர் அப்டமன், அந்த மாதிரி அதுல இருக்கிற ப்ராப்ளம்ஸை கர்த்தர் ஹீல் பண்றாருன்னு சொன்னாங்க. ஹல்லேலூயா. விசுவாசமா கர்த்தர் முன்பா சாட்சியா சொல்றேன், அன்னையில இருந்து அந்த சிஸ்ட்ல வலியும் கிடையாது, அந்த இடத்துல பெயினும் கிடையாது, ஒண்ணுமே இல்லை. ஹல்லேலூயா. யூ கெட் டெலிவர்ட் பெர்மனன்ட்லி only through the word of God. Hallelujah. அதுக்கு நான் ஒரு சாட்சி. ஆமென். இன்னைக்கு நம்ம கேட்ட காரியங்கள், the gospel ஆவில உறுதியா இருக்கிறது, விசுவாசத்துல தரித்திருக்கிறது, என்ன நம்ம கர்த்தருக்காக செய்யணுமோ அதை நம்ம எப்படி என்ன பண்ணணும், we should be worthy of the gospel. எந்த காரியத்துல இருந்தாலும் நம்மளை மறலாது இருக்கிறது, இந்த காரியம் நீங்க சிந்திங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை பேசியிருப்பாரு, நான் விசுவாசிக்கிறேன். இதை சிந்திங்க. கர்த்தர் உண்மையாகவே இன்னைக்கு அட்டன் பண்ண ஒவ்வொரு என்னையும் சேர்த்து கர்த்தர் ஆசீர்வதிப்பார்னு விசுவாசிக்கிறேன். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென்.